ஒரு இண்டக்டரில் ஏன் கரண்ட் லேக் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இண்டக்டர் எடுத்துக்க போகிறோம் அண்ட் இந்த இண்டக்டருக்கு பேரலாக ஒரு ஏசி சோர்ஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். இது ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சோர்ஸ். இப்போது இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சோர்ஸ் பார்க்குறதுக்கு வேவ் ஃபார்மாக வரைஞ்சோன்னா எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த இண்டக்டர் எனர்ஜியை மேக்னெட்டிக் ஃபீல்டாக ஸ்டோர் பண்ண போகுது அண்ட் எப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆக போகுது. அண்ட் இந்த இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கிற சேஞ்ச் பிடிக்கவே பிடிக்காது. அதனால் இண்டக்டருக்கு கரண்ட்டில் சேஞ்ச் ஏற்பட்டாலும் பிடிக்காது. இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருக்கிற கரண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சைனசாய்டெல்லாம் இருக்குது. அதாவது இந்த கரண்ட்டு எப்போ இந்த சோர்ஸில் சேஞ்ச் ஆகுதோ அப்போது இமீடியட்டாக இண்டக்டர் வழியாக போகிற கரண்ட்டும் சேஞ்ச் ஆகணும். இப்போது நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த இண்டக்டருக்கு கரண்ட்டில் ஏற்படுற சேஞ்ச் பிடிக்காது. அதனால் இந்த இண்டக்டர் வழியாக ஒரு கரண்ட்டு ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு வோல்டேஜ் இருந்திருக்கணும். இப்போது நம்ம இந்த இண்டக்டரோட கரஸ்பாண்டிங் வோல்டேஜ் வேவ் ஃபார்ம் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த வோல்டேஜ் வேவ் ஃபார்ம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த வோல்டேஜ் வேவ் ஃபார்ம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கரண்ட்டு சேஞ்ச் இண்டக்டருக்கு பிடிக்காது. இப்போது நம்ம இந்த சைன் வேவை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த சைன் வேவ் எப்படி இருக்குன்னா, ஒரு ஹாஃப் சைக்கிள் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்குது. அதாவது இந்த இடத்துல கரண்ட்டு ரொம்ப வேகமாக சேஞ்ச் ஆகுது, ஆனால் இந்த இடத்துல கரண்ட்டு கம்மியாக சேஞ்ச் ஆகுது. அதனால் எப்போது கரண்ட்டு சடனாக சேஞ்ச் ஆகுதோ அப்போது அந்த சடன் சேஞ்சை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எப்போது பெருசாக சடனான சேஞ்ச் வரலையோ அப்போது அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வோல்டேஜ் கம்மியாக இருக்கும். அதனால் இதோட கரஸ்பாண்டிங் வோல்டேஜ் வேவ் ஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போது இதே மாதிரி கரண்ட்டு திரும்பி இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த செகண்ட் பார்ட்டில் கரண்ட்டு டிக்ரீஸ் ஆகணும். ஸோ அப்படி டிக்ரீஸ் ஆகணும் அப்படின்னா கரஸ்பாண்டிங்காக அந்த வோல்டேஜும் டிக்ரீஸ் ஆகணும். அண்ட் இந்த டிக்ரீஸ் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸோட ஸ்டார்டிங்கில் கம்மியான சேஞ்ச் தான் இருக்கும். அதனால தான் கரஸ்பாண்டிங்கான வோல்டேஜ் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி டுவர்ட்ஸ் தி எண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பான ஒரு டிக்ரீஸ் இருக்குது. அதனால் நம்ம அந்த இடத்துல பார்க்கும்போது நெகட்டிவ் சைடில் வோல்டேஜ் மேக்ஸிமமாக இருக்குது. இப்போது இந்த வேவ் ஃபார்மில் டைம் 0வாக இருக்கும்போது கரண்ட்டு 0வாக இருந்தும் வோல்டேஜ் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு இண்டக்டரில் கரண்ட்டு லேக் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம், ஆர் இண்டக்டரில் வோல்டேஜ் லீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி நம்ம இப்போ அடுத்து ஒரு கெப்பாசிட்டர் எடுத்து அதை ஒரு ஏசி வோல்டேஜ் சோர்ஸுக்கு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா சிமிலராக அதே மாதிரியான வேவ் ஃபார்ம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ் ப்ரொடியூஸ் ஆகிற போகிற வோல்டேஜ் இன்ஸ்டன்டேனியஸாக இருக்காது. அதாவது கெப்பாசிட்டர் வழியாக ஒரு கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறதுனால மட்டும்தான் அந்த கெப்பாசிட்டருக்கு ஒரு வோல்டேஜ் வரப்போகுது. இப்போது அந்த கரண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல டைம் 0வாக இருக்கும்போது சேஞ்ச் இன் வோல்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ டைம் 0வாக இருக்கும்போது வோல்டேஜ் ரொம்ப அதிகமாக சேஞ்ச் ஆகிறதுனால அந்த சேஞ்சை கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தேவைப்படுது. அதே மாதிரி நம்ம பார்த்தோன்னா இந்த பீக் வேல்யூ வரும்போது சேஞ்ச் மினிமமாக இருக்குது. அதனால் கரஸ்பாண்டிங்காக அந்த இடத்துல கம்மியான கரண்ட்டு தான் தேவைப்படுது. அதனால் கெப்பாசிட்டரோட கரண்ட் வேவ் ஃபார்ம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. இப்போது முன்னாடி பார்த்த மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா டைம் 0வாக இருக்கும்போது வோல்டேஜ் 0வாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயே கரண்ட் ஒரு பெரிய மேக்ஸிமம் வேல்யூவில் இருக்கிறதுனால கெப்பாசிட்டரில் கரண்ட் லீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம், ஆர் கெப்பாசிட்டரில் வோல்டேஜ் லேக் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம 2 டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி சிக்னலை இந்த கெப்பாசிட்டர் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ மொதல் கேஸில் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்குது அண்ட் ரெண்டாவது கேஸில் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது. இந்த மொதல் கேஸில் என்ன ஆக போகுது அப்படின்னா, இந்த சேஞ்ச் இன் வோல்டேஜ் ரெண்டாவது கேஸோட கம்பேர் பண்ணப்போ கம்மியாக தான் இருக்குது. அதனால் இங்கே நம்மளுக்கு ஒரு கரண்ட் வரும், ஆனால் அந்த கரண்ட்டு ஒரு கம்மியான வேல்யூவாக தான் இருக்கும். அதனால் இந்த வேவ் ஃபார்ம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டாவது கேஸில் மொதல் கேஸை விட கம்பேர் பண்ணோன்னா அதிகமான அளவில் வோல்டேஜ் சேஞ்ச் ஆகுது. அதனால் நம்மளுக்கு கிடைக்க போகிற கரண்ட் வேவ் ஃபார்மோட மேக்னிடியூடும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போது ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆக கரண்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது கெப்பாசிட்டரால் ஈஸியாக சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் ஆக முடியுது. இப்போ இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஹை ஃப்ரீக்வன்சியில் கெப்பாசிட்டர் ஒரு ஷார்ட் சர்க்யூட் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இங்கே கரண்ட் லெவல்ஸ் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கோ அது லோ ஃப்ரீக்வன்சி சர்க்யூட்ஸோட கம்பேர் பண்ணால் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் ஃப்ரீக்வன்சி அதிகமாக கெப்பாசிட்டர் ஒரு ஷார்ட் சர்க்யூட்டை ஆக்ட் பண்ணும். இப்போ நம்ம லோ ஃப்ரீக்வன்சியில் ஒரு இண்டக்டரை பார்த்தோம்னா சேஞ்ச் இன் கரண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதோட கரஸ்பாண்டிங்கான வோல்டேஜ் வேல்யூஸ் இந்த மாதிரி இருக்கும், சின்னதாக இருக்கும். ஆனால் அதே நம்ம ஹை ஃப்ரீக்வன்சியில் பார்த்தோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங்கான வோல்டேஜ் வேல்யூஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி. இப்போது நம்ம இம்பீடன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வோல்டேஜ் பை கரண்ட். இப்போது இந்த செகண்ட் கேஸில் வோல்டேஜ் பெருசாக இருந்து கரண்ட் கம்மியாக இருக்கிறதுனால
இம்பீடன்ஸ் அதிகமாக இருக்குது. அதுவே மொதல் கேஸில் வோல்டேஜ் கம்மியாக இருந்து கரண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இம்பீடன்ஸ் கம்மியாக இருக்குது. இதனால தான் நம்ம இண்டக்டர் லவ்ஸ் டிசி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இண்டக்டர் ஒரு லோ ஃப்ரீக்வன்சி சிக்னலுக்கு ஷார்ட் சர்க்யூட்டாகவும் ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலுக்கு ஓப்பன் சர்க்யூட்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம ஒரு மைக்ரோஸ்ட்ரிப் லைன் எடுத்துப்போம். இந்த மைக்ரோஸ்ட்ரிப் லைனில் நான் இந்த சைடு ஒரு இன்புட் கொடுக்குறேன் அண்ட் இங்கே இந்த அவுட்புட் எடுக்கிறேன். இப்போது இன்புட் கொடுக்க போகிற சிக்னல் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த சிக்னல் அவுட்புட்டை ரீச் ஆகும்போது இந்த சிக்னல் பர்ஃபெக்டாக இதே ஃபேஸ்லேயே கிடைக்குமா அப்படின்னா அவசியம் இல்லை. இப்போது ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா இன்புட் வேவ் ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கும்போது இதே டைமில் அவுட்புட் வேவ் ஃபார்ம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கலாம். அதாவது இன்புட்டோட அவுட்புட்டை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அவுட்புட்டில் வோல்டேஜ் லீட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த கேஸில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த மைக்ரோஸ்ட்ரிப் லைனை இண்டக்டிவ் மைக்ரோஸ்ட்ரிப் லைன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு எப்போது வோல்டேஜ் லேக் ஆகுதோ இந்த வோல்டேஜ் இந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு வோல்டேஜ் லேக் ஆச்சு அப்படின்னா அந்த மைக்ரோஸ்ட்ரிப் லைனை கெப்பாசிட்டேட்டிவ் மைக்ரோஸ்ட்ரிப் லைன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு வயர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ் டிலேவை வச்சு அந்த வயர் அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு கெப்பாசிட்டரா இண்டக்டரா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு நாள் இன்னொரு டாப்பிக்கோட சந்திப்போம். அது வரைக்கும் பை பாய்.